மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். அது வேண்டும். பொருள் கைப்பட வேண்டும். உறுதி வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில். கனவு மெய்ப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில். வேண்டும். உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடு காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும். மண் பயனுற வேண்டும். மண் பயனுற வேண்டும். வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும். சோ எதுக்கு இந்த பாட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இப்ப திருப்பி பேக் டு ஆடியோ வீடியோ எல்லாம் நார்மலா இருக்குல்ல. பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஷேரிங் வேலை இல்லை, டைரக்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான். சோ நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்னா ஏதோ ரொம்ப பெரிய வார்த்தை, ஏதோ வெறும் வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு புரியல தெரியல அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த பாட்டை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இதுல ஒவ்வொரு லைன் நான் அன்னைக்கு சொன்ன எல்லா விஷயத்துக்கான ஒரு தாத்பரியமும் இந்த ஒரு பாட்டுல அவ்வளவு அழகா நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர்ல பாரதியார் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes அந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு டைரக்டா போயிடலாம். சோ இது ஆல்ரெடி நிறைய பேர் இதுல கேட்டிருப்பீங்க. நிறைய படத்துல எல்லாம் வந்த பாட்டு தான், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் இதுல பாடுறது உண்டு, எல்லாமே உண்டு. சோ இதுல ஒவ்வொரு லைனும் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுன்றதுக்கான ஒரு கோட் மாதிரி, சீக்ரெட் ஃபார்முலா மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு பாரதியார்னா, மனதில் உறுதி வேண்டும். சோ வாட் டஸ் இட் மீன்னா, நமக்கு சம்டைம்ஸ் என்ன வேணும்ன்ற கிளாரிட்டி நமக்கே இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு வேணும்னு தோணும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வேற ஒண்ணு வச்சிருக்கிறத பார்த்த உடனே அது வேணும்னு தோணும். அதுக்கப்புறம் நாளைக்கு வேற ஒண்ணு தோணும். தூங்கி எழுந்த பிறகு நமக்கு இது வேணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சோ நமக்கே என்ன வேணும்ன்ற கிளாரிட்டி இல்லாத போது நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால எப்படி கிளாரிட்டியோட கொடுக்க முடியும்? சோ இதனாலதான் பாதி தடவை மேனிஃபெஸ்டேஷன்ல கன்ஃபியூஷன் ஆடுது. ஒரு அமேசான்ல ஒரு ஆர்டர் போட்டா கூட நீங்க 10 தடவை யோசிக்கலாம், எத்தனை ஐட்டம் வேணா கார்ட்ல ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். ஆனா ஃபைனலா நீங்க எந்த ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. சோ மனதில் உறுதி வேண்டும்ன்றத ஃபர்ஸ்ட் புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துட்டீங்கனாலே பாதி விஷயம் அதுல நடந்துரும். நெக்ஸ்ட் வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்கு எய்ம் பண்ணும்போது, நம்ம லைஃப நல்லபடியா மாத்தணும், நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது, நம்ம அந்த மாதிரியான ஒரு பர்சனாவே மாறணும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னவா இருக்கீங்களோ அதை தான் நீங்க அடைய முடியுமே தவிர, நீங்க கேட்கறத அடைய முடியாது. அதனால சோ இந்த வாக்கினில இனிமை வேண்டும் என்னும் போது, நம்ம பேசும்போது ஒரு பண்போட, ஒரு அன்போட, ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸோட பேசணும். ஆனா பல பேர் என்ன நானே எங்க வீட்டுல எங்க அப்பா சாமி கும்பிடுறதுக்கு காலையில நான்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது காலையில நாங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தானே. அந்த மாதிரி
எங்க அப்பா வந்து வீட்ல சாமி கும்பிட்டுட்டு கற்பூர ஆரத்தி எடுத்துட்டு அப்படியே நடந்து வருவாரு வீடெல்லாம். அப்ப நான் எங்க ரூம் கிட்ட நான் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன்னா, மணி 7 ஆச்சு நடுவுல. எழுந்துக்க மாட்டியா? காலையில எழுந்துக்க வேணாமா? ஒரு பொம்பள பொண்ணு இப்படிதான் தூங்குறதா? போற வீட்ல என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு வந்து திட்டுவாரு. திட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி அபிராமி உன் கடை கண்களே தனம் தரும் கல்வி தரும்னுவாரு. அப்ப அந்த பக்கம் அபிராமிக்கும் அந்தாதி நடக்கும். எனக்கும் இந்த பக்கம் அந்தாதி நடக்கும் ஒரே டைம்ல. சோ அந்த வாக்கினியில இனிமை வேண்டும்ன்றதுக்கு ஏன் இத சொல்றேன்னா, அந்த ஒரு 5 நிமிஷம் சாமி கும்பிடுற டைம் கூட நம்ம மனச ஒருநிலைப்படுத்தி, அந்த ஒரு நிம்மதியோட ஒரு நல்ல வார்த்தை சொல்லி, அந்த நாள வந்து நம்ம நடத்தாம, எல்லாமும் வந்து நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்றோம், ஒரு கடமையா ஆக்கிடுறோம். சோ அப்படி இல்லாம, நீங்க கான்ஷியஸா நீங்க சொல்ற வார்த்தையில ஒரு அன்பு, ஒரு இனிமை, உங்க வார்த்தையால இன்னொருத்தரோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் நடக்குதா? அப்படின்ற மாதிரியான அவேர்னஸ் வச்சுக்கோங்க. அ பஸ்ல எல்லாம் நெறைய எழுதியிருக்கிற ஒரு திருக்குறள் நான் பார்த்தது தமிழ்நாட்டுல வந்து, அ க "இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று" அப்படின்ற குறள் தான். அது என்னன்னா, ரொம்ப ஸ்வீட்டான பழம்லாம் இருக்கும்போது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காய எடுத்து நம்ம யாரும் கடிக்க மாட்டோம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல அழகான வார்த்தைகள் இருக்கிற இடத்துல வந்து, நம்ம வந்து ஒரு கசப்பான சொல்லியோ, இன்னொருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகளோ சொல்லாம இருக்கணும் அப்படின்றது தான் அந்த குறளோட சாராம்சம். சோ அதனால உங்க வாக்கினிலே இனிமை இருக்கிற மாரி பாத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப ஸ்வீட்டஸ்டான பெர்சனா இருந்தா எப்படி நம்ம ஒரு குழந்தை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் செல்லமா இருந்தா வாடா செல்லம் அப்படி சொல்லி அதுக்கு கூப்பிட்டு நம்ம வந்து உபசரிப்போம் இல்லையா? அந்த மாரி யூனிவர்ஸ் வந்து உங்கள வந்து அதுவா டேக் கேர் பண்ணிக்கும். சோ வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நன்னது வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். இதுதான் தாட் பவர பத்தி நம்ம அவ்ளோ பேசியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. நெனைக்கிற விஷயம் நல்ல விஷயமா நெனைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அ யாருக்கும் தீங்கு வரா மாதிரியோ, இல்ல சில பேர் மத்தவங்களுக்குலாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே அவங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்துப்பாங்க. தன்னை எப்பவுமே தப்பா நெனைக்கிறது, என்னால முடியாது, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு வடிவேல் ஜோக்ல சொல்ற மாரி, இதுக்கெல்லாம் நீ லாயக்கப்பட மாட்ட அப்படின்ற எப்பவுமே நம்மள தாழ்த்தி பேசிக்கிறதோ, இல்ல மத்தவங்கள பத்தி இவன்லாம் உருப்படக்கூடாது, இதெல்லாம் நல்லதில்ல, அப்படி மத்தவங்கள பத்தி நெனைக்கிறதோ. சோ உங்க தாட்ட நல்லதா வச்சுக்கிட்டீங்கனாலே பாதி விஷயம் ஓவர். இப்பவே பாருங்க 3 லைன் கூட இந்த போயம்ல நம்ம கிராஸ் பண்ணல. இந்த 3 வாழ்க்கையில கடைபிடிச்சாலே நம்ம வந்து எல்லாருமே மேக்னெட்டிக் மேனிஃபெஸ்டரா ஆல்ரெடி ஆயிடுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து என்னன்னா, நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு. இந்த நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் லைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் ஆக்சுவலா. ஏன் தெரியுமா? அ இத ஒரு ரொம்ப நார்மலா ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? "கை கெட்டுனது வாய் கெட்டல" அப்படின்னுவாங்க. அதே மாரி இங்கிலீஷ்ல கூட தேர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்ன்னுவாங்க. இப்ப இந்த கப் எடுத்து நம்ம சம்டைம்ஸ் நீங்க நடந்திருக்கும் எல்லாருக்கும். இப்படி எடுத்து வாய் கிட்ட போயிடுவோம். அந்த குடிக்கிற டைமுக்குள்ள வந்து ஏதோ அது தட்டிடும், இல்ல அது மேல கொட்டிடும். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சோ நம்ம நெனச்சுப்போம், இது நம்மளோட கப்பு தான். இது நம்பதுக்கு நமக்குன்னு நெனச்சு உரிமையோட அத சொந்தம் கொண்டாடுற டைம்ல அது நம்ம கைய விட்டு போன சிச்சுவேஷன்ஸ் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு ரிப்பல் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. எப்படின்னா, ஒரு பொருள் நம்ம கிட்ட நெருங்கி வரும். நீங்க அதுக்கான தகுதி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அதனால அது உங்களோட ஸ்கில்லோட விஷயம் கிடையாது. உங்களோட டேலண்டோட விஷயம் கிடையாது. பக்கத்துல வரைக்கும் வந்துரும். ஆனா, நீங்களே என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு ரிப்பல் ஃபோர்ஸ் குடுத்துருவீங்க. அதனால உங்க கை கெட்டுனா அது வந்து தூரமா போயிடும். ஏன் அந்த ரிப்பல் ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டிட்யூட் இல்லாததுனால. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கு நம்ம நன்றியா இல்லாத பட்சத்துல, புதுசா ஒரு விஷயம் நம்மள நெருங்கி வந்தா கூட, அது நம்மள வந்து சேர்ந்து அடையாது. அதனால தான் அந்த நெருங்கின பொருள் கைப்பட சும்மா சொல்லல ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்ன்ட்டு. அந்த நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்ன்னும்போது, கைக்கிட்ட எட்டுனது வந்து வாய்க்கு எட்டணும் அப்படின்றது தான் அதுல முக்கியமான பாயிண்ட். சோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு பேட்டர்னா இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் செம்மையா அட்டெண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான் வேலை கிடைச்சிருச்சுன்னு இருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல கால் பண்ணி அந்த பொசிஷனே ஹோல்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்ன கேஸஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். கல்யாணம் வரனுக்கு எல்லாம் பேசிட்டு போயிருப்பாங்க. கடைசி நேரத்துல இல்லங்க அப்புறமா ஆடி போய் யோசிச்சு சொல்றோங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு இப்ப நீங்க இந்த பேட்டர்ன நீங்க பாருங்க. உங்க லைஃப்ல யாருக்காவது இந்த மாரி நடக்குதா அப்படின்ட்டு. அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து என்னன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்கிற விஷயத்த வந்து கடவுள் ஆல்ரெடி உங்க லைஃப்ல குடுத்திருக்கிற பிளெஸிங்ஸ மறந்துட்டு, எனக்கு இது இல்லையே அப்படின்ற அந்த அந்த லேக் மேல தான் நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்ன்றது தான் அர்த்தம். சோ அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்ட மாத்தி, நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். ஆல் தி ட்ரீம் ஷுட் கம் ட்ரூ அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட். இது அடுத்தது வந்து என்னன்னா, தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இந்த லைன்ல என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்களேன். தனம்ன்றது வந்து மணி, ப்ராஸ்பெரிட்டி.
abundance. ஓகே, பாரதியார் வந்து தனம் வேண்டும் மட்டும் நிறுத்தல. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இருந்தா நான் எல்லா சந்தோஷமும் அடைஞ்சிருவேன்ற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா நீங்க போய் பணம் நிறைய இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, நிறைய பணம் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட அந்த பணம் இல்லாதவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் கூட சம்டைம்ஸ் இருக்காது. சோ இந்த லைன்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தனமும் வேண்டும், அதுல இன்பமும் வேண்டும். அதுதான் ஹாப்பி மணி கான்செப்ட். ஜாப்பனீஸ்ல ஒரு பிரின்சிபல் உண்டு, அரிகாட்டோ மணின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா ஒரு ஹாப்பி மணி. ஒரு பணம் வந்து நம்ம கிட்ட வரும்போது அது ஒரு நல்ல வழியில, நல்ல மனசோட, நல்ல ரூபத்துல வந்து வர்ற பணம் வந்து நம்ம கிட்ட தங்கும். அந்த பணம் வந்து நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்றதுதான் அந்த ஹாப்பி மணி கான்செப்ட். யாரோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தி வாங்குற பணம் வந்து நமக்கு இன்னொரு கஷ்டம் தரமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு லாஸோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த மாதிரி தான் போகும்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் மணி எனர்ஜில உண்டு. அதனால தனம் கேட்கும்போது தனத்தோட சேர்ந்து இன்பமும் கேட்டுறணும். அதாவது அது நல்ல பணம் வரணும். அந்த பணத்தினால எனக்கு வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்கணும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும். ஆனா அதை அனுபவிக்கிற குடுப்பினை இருக்காது. அதையும் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. யாரும் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த தலைமுறை தான் அதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர, அவங்க இருக்கும்போது அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க அத. அதனால தனம், அதோட சேர்ந்து இன்பம், அதோட பிளஷர்ஸ், அந்த ப்ராஸ்பெரிட்டியோட பிளஷர்ஸையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் வேணும். அதுதான் அந்த பாயிண்ட். சரி, இதெல்லாம் குடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தரணியிலே பெருமை வேண்டும். ஏன்னா பணம் வந்து எப்படி வேணா சம்பாதிக்கலாம். வசூல் ராஜால நாகேஷ் சொல்லுவாரு, பணம் என்னப்பா கட்ட பஞ்சாயத்து பண்றவனும் சம்பாதிக்கிறான், ரவுடியும் சம்பாதிக்கிறான் அப்படின்னுவாரு. அது மேட்டர் கிடையாது. அந்த பெருமைன்ற வார்த்தை தான் அதுல. என்ன வேலை பண்ணி உங்களோட வேல்யூவை நீங்க இந்த உலகத்துக்கு யாருக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற பணம் வந்து பெருமையோட சேர்ந்து வருது. அப்ப என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பணம் வந்துருது, பணத்தோட சந்தோஷம் வந்துருது, சந்தோஷத்தோட பெருமையும் சேர்ந்து வந்துருது. சோ எல்லாமே கவர்டு. அதுதான் இது மேனிஃபெஸ்டேஷன். இது எப்படி அப்ளை ஆகும்னா, ஒரு விஷயத்த ஹொலிஸ்டிக்கா கேட்கறது. ஹொலிஸ்டிக்னா என்ன? பரிபூர்ணமா முழுமையா கேட்கறது. சம்டைம்ஸ் நம்ம வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா கேட்போம். இது மட்டும் வேணும். அப்ப அந்த டைமுக்கு எது இல்லையோ நம்ம அதை மட்டும் கேட்போம். ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறமும் சந்தோஷமாவும் இருக்க மாட்டோம். ஏன் நம்ம இது இருந்தா சந்தோஷமா ஆயிடுவோம்னு நினைச்சோமே, ஆனா இது வந்துடுச்சு. ஆனா இப்போ ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? ஏன்னா நம்ம அதை ஹோலிஸ்டிக்கா கேட்கல. ஏன்னா ஒண்ணு எப்பவுமே இந்த யூனிவர்ஸோட நேச்சரோட லாவ ஒண்ணு நல்லா புரிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு குடுத்தாதான் ஒண்ணு பெற முடியும். சோ நீங்க உங்களுக்கு கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின், வாட் இஸ் த காஸ்ட் டு பே? இப்போ ஒரு பெரிய வீடு வாங்கணும், எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய வீட மெயின்டைன் பண்றதுன்றது ஒரு காஸ்ட் டு பே. அந்த வீட ரிப்பேர் பண்றதுக்கு, அந்த வீட கிளீன் பண்றதுக்கு, அந்த வீட்டுக்கான டாக்ஸ் கட்டுறது, அந்த வீட்டோட ரிப்பேர் ஒர்க்ஸ் பாக்குறது, அந்த வீட தினம் பெருக்கி தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கிறதுன்றது காஸ்ட் டு பே. ஏன்னா நீங்க தான் பெரிய வீடு கேட்டீங்க. அதனால கேட்கும்போது எப்பவுமே வந்து ஃபுல்லா அதோட கான்சிக்வென்சஸ், இது வந்தா என் லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வரும், என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், அது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குமா? ஒரு வேலைன்னு கேட்பீங்க. அந்த வேலை வந்து ஓகே, உங்களுக்கு வந்து ஹைதராபாத்ல போய் இருங்க அப்படின்னா, என்ன அங்க நீங்க காஸ்ட் டு பே? உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் ஜாப். ஆனா உங்களோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகும். சோ அதனால என்ன கேட்கறோன்றத ஹொலிஸ்டிக்கா கேளுங்க. நான் குயிக்கா முடிச்சிடறேன். சோ தட் கொஸ்டின்ஸ்க்கு போலாம். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும்ன்றத வந்து நான் எப்படி பார்க்கனா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ ஓபன் பண்ணீங்கன்னா, இங்க மட்டும் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் மேனிஃபெஸ்டேஷன்ல நான் இப்படி ட்ரீம் ஜாப் கேட்டிருக்கேன். இங்க இருந்து மட்டும் தான் வரும்ன்றது வந்து ரொம்ப நேரோ மைண்டடா ஒரு சேனல்ல மட்டும் யோசிக்கிறது. எப்பவுமே மேனிஃபெஸ்டேஷனோட பிரின்சிபல் என்னன்னா, கேட்கறது மட்டும் தான் உங்க வேலை. அது எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும், எந்த வழியில வரும், அதெல்லாம் யூனிவர்ஸோட பிரச்சனை. இது கேட்க எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல நம்மளுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம தான் எல்லா பிளானும் போடுங்க, ப்ராஜெக்ட் பிளான் போடுங்க, ஸ்ட்ராட்டஜி எழுதுங்க, அதை பண்ணுங்க, கோல்ஸ் எழுதுங்க அப்படின்னு எல்லாம் நம்மள வந்து இந்த ஹவு நீ எப்படி பண்ண போற ஓகே அப்படின்னு எல்லாரும் நம்மள கேள்வி கேட்கும்போது, யூனிவர்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட ஒரே இடத்துல அதை பத்திலாம் நீ கவலையே படாதமா, என்ன வேணும் அதை மட்டும் நீ சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம். சோ அது கேட்கவே எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்குல்ல. ஏன்னா மத்த எல்லா இடத்துலயும் எப்படி பண்ண போற, லஞ்சுக்கு என்ன பண்ண போற, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன போற, அதுக்கு இப்பவே ஊற போட்டுட்டியா, அதுக்கு எப்ப எல்லாம் வீட்ல இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த எந்த ஸ்டெப்புமே பண்ண தேவையில்லாத இடம் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கேட்கறது தான். ஆல் யூ நீட் டு நோ இஸ் கரெக்டா அதை கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன்ல உங்களை நீங்க வச்சுக்கணும். நல்ல தாட்ஸ், நல்ல எமோஷன்ஸ், நல்ல ஹொலிஸ்டிக்கா நீங்க கேட்கணும். இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் கண் திறந்திட வேண்டும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிதான் வரணும்னு ஒரே நேரோ மைண்டடா இல்லாம எந்த பக்கத்துல இருந்து எப்படி வேணா வரும், ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருந்தீங்கன்னா, அது வந்து செகண்ட் அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து
காரியத்தில் உறுதி வேண்டும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க, ஓ மேனிஃபெஸ்டேஷன்னா அப்படி உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ண உடனே, இந்த பாபா படத்துல காத்தாடி வந்து அப்படியே ரஜினி மடியில உட்கார்ற மாதிரி, அப்படியே வந்து அந்த பொருள் என் மடியில வந்து உட்கார்ந்துரும். கிடையவே கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்க நிஜமா நீங்க போட வேண்டிய அந்த உழைப்பு. ஏன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காரே தவிர, முயற்சி பண்ணாட்டியும் தெய்வம் தந்துரும்னு யாருமே சொல்லல. சோ என்ன சொல்லியிருக்காங்க? முயற்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, நீங்க ஒரு கோலோட, அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனோட எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ நீங்க எடுக்கும்போது, கரெக்ட்டா உங்களுக்கு வந்து கையில வந்து அமையும். அதுதான் வந்து காரியத்தில் உறுதி வேண்டும். அந்த உறுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகைன். ஏன்னா ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி தினம். இப்ப கணேஷ் எல்லாம் இப்ப ரன்னரா இருக்காருன்னா, அது சாமானியான காரியம் கிடையாது. ஒரு நாள் ஓடிட்டு அவர் ரன்னர் சொல்ல முடியாது. அதுக்கு அவ்வளவு ஒரு என்டியூரன்ஸ் வேணும். அந்த லங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கணும். மசில், போன் ஸ்ட்ரென்த் அந்த பாடியே நீங்க அதுவா கொண்டு வரணும். சோ அதுக்கு அவ்வளவு ஒரு கன்சிஸ்டன்சி தேவைப்படும். அதுதான் காரியத்தில் உறுதி வேண்டும். அடுத்தது வந்து அடுத்த நாள்லயே நான் குயிக்கா சொல்லிடுறேன். பெண் விடுதலை வேண்டும். அதாவது எல்லாரும் எப்பவும் ஈக்குவலா இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி கார்ப்பரேட்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை தாழ்த்தி ஒரு பொருளை நம்ம அடையணும்னு கிடையாது. எல்லாரையும் சேர்த்து வச்சு அரவணைச்சு போறதுதான். சரி, இது வரைக்கும் எல்லாம் உனக்கே கேட்டப்பா, சரி மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஏன்னா எப்பவுமே இந்த பிளானட்க்கு, இந்த ஹியூமனிட்டிக்கு நல்லது வர மாதிரியான விஷயங்கள் செய்யறவங்களை யூனிவர்ஸ் உடனே கவனிக்கும். அவங்கதான் என்னது விஐபி டிக்கெட் வாங்கியிருக்காங்க யூனிவர்ஸோட இதுக்கு. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது என்னன்னா, பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் எங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் தென்பட வேண்டும்னா உங்களுக்கே தெரியும். அந்த நான் மட்டும் நல்லா இருக்கிறத பத்தி கிடையாது. இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த மண் நல்லா இருக்கணும். அதாவது எல்லாமே அப்ப வந்து அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட மேஜரான சோர்ஸ் ஆஃப் இது இருக்கும்போது அப்ப இப்படி எழுதியிருக்காங்க. சோ மத்தவங்க நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தை பிளஸ் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாம, பிளாஸ்டிக் போடாம, குப்பையை எரிக்காம, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாம இந்த உலகத்தை நல்லா பாத்துக்கும் போது, ஓ இவன் இவ்வளவு பொறுப்பா இருக்கான் இன்னொருத்தரோட பொருளுக்காக, அப்போ இவனோட பொருள் இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். சோ இதுதான் இந்த பாட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே, நீங்க வேற எங்கேயும் வெஸ்டர்ன் வேர்ல்டு, ரோண்டா பிரையன், சீக்ரெட் புக் படிக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் என்ன இவ்வளவு பெரிய வார்த்தை, இத்தனை ஸ்பெல்லிங்ஸ் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இத சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில உண்மை நின்றிட வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்கலி ரைட்டா இருக்கும். எல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா, எத்திக்கலி ரைட்டா, மாரலி ரைட்டா நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறது. அத பாத்துட்டீங்கன்னா, எப்பவுமே யூ ஆர் 100% என்டைட்டில்டு டு கெட் வாட் யூ வாண்ட். ஓம் ஓம்